சமீபத்தில் வெளிவந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவு நம் நாட்டு எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 427 வாக்குகளே இருந்தன. ஆனால் ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகள் 452. எதிர்க்கட்சி எம்பிக்களின் எண்ணிக்கை 327. ஆனால் அவர்களது வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி பெற்ற வாக்குகள் 300 தான். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் குறைந்தது 100 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்த அன்றே கூறியிருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனால் அதையும் தாண்டி 152 வாக்குகள் வித்தியாசத்தில் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றது யாரும் எதிர்பார்க்காததுதான். சி.பி. ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் என்பதால் தமிழ்நாட்டு கட்சிகள் அனைத்தும் கட்சி பாகுபாடு இன்றி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லை. திமுகவும் இதைதான் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தமிழனுக்கு வாக்களிக்காமல் இன்னொருவருக்கு வாக்களிக்க முடிவு செய்தது திமுக. தமிழனுக்கும் தமிழ்நாட்டு பெருமை சேர்வதை திமுக விரும்பவில்லை. திமுகவும் தன் அரசியல் வேறுபாடுகளை மறந்து ராதாகிருஷ்ணனுக்கு தான் வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் வாக்களிக்கவில்லை. திமுகவின் சரித்திரமே இப்படிதான். தமிழர்களுக்கு பெருமை சேருவதை அவர்கள் என்றுமே விரும்பியது இல்லை. கருப்பையா மூப்பனாருக்கு பிரதமராக ஒரு அரிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் அப்போது மிகவும் செல்வாக்காக இருந்த திமுக இந்த ஆலோசனைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. திமுக மட்டும் ஆதரவு கொடுத்திருந்தால் அன்றே ஒரு தமிழன் பிரதமராகி இருக்க முடியும். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை 2வது முறையாக அதே பதவிக்கு முன்மொழிந்த போது அப்போதும் திமுக பின்வாங்கியது மட்டுமல்ல, அப்துல் கலாமை கேலி செய்யவும் துணிந்தது திமுக. கலாம் என்றாலே கலகம் என்றார் அன்றைய முதல்வர் கருணாநிதி. கலாம் ஒரு தமிழர், விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனைகள் புரிந்தவர். கண் அயராது அவர் மேற்கொண்ட பல சோதனைகளின் காரணமாக தான் இன்று நாம் விண்வெளி விஞ்ஞானத்தில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருக்கிறோம். அப்துல் கலாம் எந்த சர்ச்சைக்கும் ஆளாகாதவர், பாரபட்சமற்ற மனப்பான்மை கொண்டவர், அனைவரையும் சமமாக பார்ப்பவர். தன் 5 வருட குடியரசுத் தலைவர் பதவியில் எந்த விருப்பு வெறுப்பு இன்றி எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் மிகவும் கண்ணியமான முறையில் நிர்வாகம் செய்தவர். நாட்டின் மிகப்பெரிய பதவி வகித்த போதும் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட தமிழரை கலகக்காரர் என்று சொல்லி அவமானப்படுத்தியது திமுக. சி.பி. ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்பவர். நீண்ட காலமாகவே அவர் ஒரு RSS உறுப்பினர். தன்னலமற்ற மக்கள் சேவை என்ற RSS கொள்கைக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர். மக்களுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பவர். கோயம்புத்தூரில் இருந்து 2 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு ராதாகிருஷ்ணன். நாடாளுமன்ற பதவி காலத்தில் பல்வேறு குழுக்களில் உறுப்பினராக இருந்து தொண்டாற்றியவர் அவர். 2004, 2007 காலகட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராகவும் செயலாற்றினார் திரு ராதாகிருஷ்ணன். இதே காலகட்டத்தில் நாட்டின் நதிகள் இணைப்பு, தீண்டாமை ஒழிப்பு, தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு போன்ற பொதுநல விஷயங்களில் மக்களின் கவனத்தை ஈர்க்க 19,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் திரு ராதாகிருஷ்ணன். 93 நாட்கள் நீடித்த இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி கண்டது. நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்தது. நாட்டு மக்களுக்கு பொதுநல பிரச்சனைகள் பற்றிய புரிதல் ஏற்பட இந்த சுற்றுப்பயணம் உதவியது. 2004ஆம் ஆண்டு ஐநா சபைக்கு சென்ற பாராளுமன்ற குழுவில் ராதாகிருஷ்ணனும் இடம்பெற்றிருந்தார். சீனாவில் இருந்து பிரிந்து தனி நாடாக அறிவித்துக் கொண்டிருந்த தைவானுக்கு நம் நாட்டில் இருந்து சென்ற முதல் நாடாளுமன்ற குழுவிலும் திரு ராதாகிருஷ்ணன் இடம்பெற்றிருந்தார். 2023ஆம் ஆண்டு திரு ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பாராளுமன்ற செயல்பாடுகளில் மிகுந்த அனுபவம் கொண்டவர் திரு ராதாகிருஷ்ணன். கட்சி பாகுபாடின்றி அனைவரையும் அரவணைத்து போகும் மனப்பான்மை கொண்டவர் அவர். அரசியல் அனுபவம், நிர்வாக அனுபவம் ஒருங்கே பெற்றவர் திரு ராதாகிருஷ்ணன். மேலவையில் விவாதங்களின் தரம் உயரும் என்று எதிர்பார்க்கலாம். அவையில் சமீப காலமாக நாம் பார்த்து வரும் எதிர்க்கட்சிகளின் அராஜக போக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கலாம். மேலவையின் வேலை திறனை அதிகரித்து நாட்டு மக்கள் நலன் கருதி, நாட்டின் பாதுகாப்பு கருதி மத்திய அரசு கொண்டு வரும் பல்வேறு மசோதாக்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கலாம். திரு ராதாகிருஷ்ணன் ஒரு களங்கமற்ற தேசியவாதி. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் கூறியது என்ன தெரியுமா? இது தேசியவாதத்திற்கான வெற்றி என்றார்
திரு ராதாகிருஷ்ணன். தேசியமே மற்ற அனைத்திற்கும் மேலான கொள்கை என்பது அவருடைய திட நம்பிக்கை. நாம் மேற்கொண்டிருக்கும் கூட்டாட்சி தத்துவமே தலை சிறந்த அரசியல் தத்துவம். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து பயணிப்பது நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் மிகவும் அவசியம் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார். கட்சி பாகுபாடு இல்லாமல், கொள்கை வேறுபாடு இல்லாமல் தேசியம் என்ற ஒரே கொள்கையை மேற்கொண்டு அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதே திரு ராதாகிருஷ்ணன் வைத்திருக்கும் ஆலோசனை. திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் மேலவை காலம் மேலவைக்கு பொன்னான காலமாக மாறட்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம்.